பெரும்பாலான முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், இணை வைப்பு உள்ள நிலையில் அல்லாஹ்வை நம்புறாங்க. அப்ப இதனுடைய விளைவு நாம விளங்கணும். அல்லாஹ் தனக்கு இணை இல்லை என்பதை எந்த அளவிற்கு சொல்லியிருக்கிறாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். நீங்க குர்ஆன் முழுக்க புரட்டி பார்த்தாலும் அதிகமாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய, தன்னை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்று சொன்னால், என்னை நீ நம்ப வேண்டும். எப்படி? என்ன மாதிரி யாரும் இல்லை, எனக்கு எந்த விதத்திலையும் இணை இல்லை, எனக்கு மட்டுமே உரித்தான பண்பு வேறு எவருக்கும் இல்லை, எந்த பொருளுக்கும் இல்லை, அப்படி நீ நம்பணுங்கிறான். 112வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வது அதுதான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தேவைகள் அற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவன் யாருக்கும் பிள்ளை இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகரானவன் வேறு யாரும் இல்லை. தௌஹீதினுடைய சிறந்த வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ஏகரைவனின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுவை எவ்வாறு நம்ப வேண்டும் என்கிற தலைப்பில் தொடராக அல்லாஹ் என்கிற படைப்பாளன் இருக்கிறானா, படைப்பாளன் இருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடிய உலகியல் பூர்வமான பகுத்தறிவு பூர்வமான சான்றுகள் என்ன, அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அவனுக்கே உரித்தான உருவம் என்று அவனுக்கு இருக்கிறதா என்பது தொடர்பான செய்திகளை எல்லாம் பல்வேறு சான்றுகளோடு ஆதாரங்களோடு நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அவனை நாளை மறுமை நாளில் நாம் சந்திக்க இயலும் என்பது தொடர்பான செய்திகளெல்லாம் நாம் பார்த்தோம். அதில் கூடுதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இப்போ அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, அவனுக்கு முகம் இருக்கிறது, அவனுக்கு கண் இருக்கிறது, அவனுக்கு கால் இருக்கிறது, அந்த அல்லாஹ் அரிசியில் அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆதாரங்களோடு, குர்ஆன் வசனங்களோடு, ஹதீஸுகளோடு நாம் சொல்கிறோம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் உள்ள கேட்கக்கூடியவர்கள் இப்போ இது பற்றிலாம் இன்றைக்கு சமுதாய மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதா? ஏன் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது என்பதை கூடவா முஸ்லீம்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள்? ஏதோ நாகூர் ஹனீஃபா ஒரு காலத்தில் பாட்டு பிடிச்சாரு, அதை முஸ்லீம்கள் நம்பினார்கள், இன்றைக்கும் அப்படி இருக்கிறார்களா என்பன போன்ற சந்தேகம் கூட உங்களுக்கு பலருக்கு இருக்கும். இது ஏதோ ஒரு நாகூர் ஹனீஃபா பாட்டு, அதன் மூலமாக முஸ்லீம்கள்ட்ட அந்த நம்பிக்கை என்பதை தாண்டி அன்றைய காலகட்டத்தில் சில தர்ஜுமாக்குள்ள கூட குர்ஆனினுடைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறதல்லவா, இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்புகளில் கூட அல்லாஹுடைய உருவம் தொடர்பாக வரக்கூடிய வசனங்கள், அல்லாஹுடைய உருவம் தொடர்பாக இடம்பெறக்கூடிய நபிமொழிகள் விளக்கத்தை எல்லாம் மாற்றி மாற்றி பொருள் செஞ்சு தர்ஜுமா வெளியிட்டார்கள். உதாரணத்திற்கு ஒன்று என்று நாம் சொல்வதாக இருந்தால், ஐஎஃப்டியின் சார்பாக குர்ஆன் மொழிபெயர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு மொழிபெயர்ப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, அது பலரும் அறிந்திருப்பார்கள். அந்த மொழிபெயர்ப்பில் அல்லாஹுடைய அரிசி சம்பந்தமாக சொல்கிறாங்க பாருங்கள். உதாரணத்துக்கு நாம் சொல்கிறோம், அரபி மொழியில் அரிசி என்பதற்கு சிம்மாசனம் என்று பொருள். இந்த அரிசினா என்ன, அரிசியில் இருக்கிறான், அரிசிங்கிறது ஒரு பொருளாக இருக்கிறது, அதை மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகள் எல்லாம் நேற்று ஆதாரத்தோடு நம்ம பார்த்தோம். இப்போ ஐஎஃப்டி குர்ஆன் மொழிபெயர்ப்பில் அவங்க எழுதுகிறாங்க, பக்கம் 1221, அதில் எழுதுகிறாங்க பாருங்கள், அரபி மொழியில் அரிசி என்பதற்கு சிம்மாசனம் என்று பொருள். அல்லாஹுவின் அரிசை பற்றி அறிய இயலாது. அல்லாஹ் பேரண்டத்தை படைத்த பிறகு, இந்த உலகத்தையெல்லாம் படைத்த பிறகு தனது எல்லையற்ற ஆட்சிக்கு கேந்திரமாக்கிய ஒரு இடத்திற்கு அரிசி என்று கூறியிருக்கலாம். அல்லாஹுடைய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர் அரிசின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அல்லது அரிசி என்பது ஆட்சி செலுத்தும் அதிகாரத்தை குறிக்கலாம், இறைவன் ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கலாம். ஆக இவ்விரு பொருள் கொள்ளவும் இங்கு இடம் உண்டு. அப்போ அரிசினா அல்லாஹ் அரிசியில் உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்லிட்டான்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு வந்துருதுல. அப்போ இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்கிற கருத்து வரக்கூடாது என்பதற்காக உருவமற்ற இறைவன் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற விதமாக ஐஎஃப்டியினுடைய மொழிபெயர்ப்பில் இன்றைக்கு பலரும் அந்த மொழிபெயர்ப்பை வைத்திருப்பார்கள். அந்த மொழிபெயர்ப்பில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள், அரிசிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புரிஞ்சுக்க முடியாது? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொன்னாலும் அது அப்படியே சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அல்லாஹ் அரிசியில் அமர்ந்திருக்கிறான், அரிச மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு குர்ஆனில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடலாம். குர்ஆனில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே சொல்வதற்கு பதிலாக
இல்லை அரிசினா அது என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியாது, அது ரெண்டில் எப்படியாவும் இருக்கலாம். ஒரு இடத்தை குறிக்க இடம்ங்கிறாங்க, இறைவனினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒரு ஒரு கேந்திரமாக ஆக்கி அந்த இடத்தை குறிப்பதற்குரிய ஒரு சொல்லாகவும் இருக்கலாம், அல்லது இறைவனுடைய அதிகாரத்தையே நேரடியாக குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்கலாம். இவ்விரு பொருள் கொள்வதற்கும் இடம்பாடு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அரிசினா என்ன நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதுட்டாங்க. இது ஐஎஃப்டி மொழிபெயர்ப்பில் பக்கம் 1221 இருக்கு. சரியா? அதே மாதிரி 69வது அத்தியாயம் 17வது வசனம், அந்த வசனத்தில் என்ன இடம்பெறுகிறது? மறுமை நாளில் அல்லாஹ்வை மலக்குமார்கள் அரிசில சுமந்து வருவார்கள், 8 மலக்குமார்கள் சுமந்து கொண்டு வருவார்கள் அப்படின்னு அந்த 69வது அத்தியாயம் 17வது வசனத்தில் இருக்கு. அல்லாஹ் அரிசில உட்கார்ந்துருப்பான், மலக்குமார்கள் மறுமை நாளில் அதை சுமந்து கொண்டு வருவார்கள். 8 மலக்குகள், 8 வானவர்கள் அதை சுமந்து வருவார்கள். இது குர்ஆன்ல இருக்கு. இதுக்கு அவங்க ஐஎஃப்டி மொழிபெயர்ப்பில் விளக்கம் போடுறாங்க. என்ன விளக்கம் போடுறாங்க? இது ஐஎஃப்டி மொழிபெயர்ப்பு பக்கம் 1008, அதில் நீங்கள் பார்க்கலாம். மொழிபெயர்ப்பை பார்த்தாலே இது குர்ஆன் வசனத்துக்கு மாத்தமா இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். என்ன விளக்கம் அதில் போடுறாங்கன்னா, இந்த வசனம் எது 69வது அத்தியாயம் 17வது வசனம், இதில் இந்த வசனம் முத்தஷாபிஹாத், முடிவான பொருள் கொள்ள இயலாத வசனங்களில் ஒன்றாகும். இது தீர்மானமாக அதுக்கு பொருள் பண்ண முடியாது. முத்தஷாபிஹாத்னா என்ன? இரு பொருள் உள்ள ஒரு குழப்பமான, இப்படியா அப்படியான்னு தீர்மானமாக சொல்ல முடியாது, அதுக்கு முத்தஷாபிஹாத்னு சொல்லுவாங்க. அப்படியான வசனம் இது. இந்த வசனம் முத்தஷாபிஹாத் அப்படின்னா என்ன? முடிவான பொருள் கொள்ள இயலாத வசனங்களில் ஒன்றாகும். அரிசி என்றால் என்னவென்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அதை தான் அங்கே திரும்பியும் சொல்றாங்க. அரிசி என்றால் என்னவென்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. இறுதி தீர்ப்பு நாளில் அதனை 8 வானவர்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் விதத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்து கொண்டிருப்பான், 8 வானவர்கள் அவனை அரிசுடன் சேர்ந்து சுமந்து கொண்டிருப்பார்கள் என்று எந்நிலையிலையும் கற்பனை செய்தும் பார்க்க இயலாது. அப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அல்லாஹ் அரிசில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியல. அதே மாதிரி அது 8 வானவர்கள் சுமந்து வருவார்கள் என்பதையும் கற்பனை பண்ணி பார்க்க இயலாது. அதே நேரத்தில் அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்திருப்பான் என்றும் குர்ஆனில் கூறப்படவில்லை. அல்லாஹ் அரிசில அமர்ந்திருக்க அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, இறைவன் அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான், குர்ஆன்ல தெளிவா இருக்கு. அவங்க மொழிபெயர்ப்பில் எழுதுறாங்க அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்திருப்பான் என்றும் குர்ஆனில் கூறப்படவில்லை. இறைவனின் சுயத்தன்மை குறித்து திருக்குர்ஆனில் எந்த கருத்தோட்டம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்தோட்டமும் கூட உடல், திசை, இடம் ஆகியவற்றை விட்டு தூய்மையானவனாகிய இறைவன் ஓரிடத்தில் அமர்ந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு உடல் இல்லையா, அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை, அதிலிருந்து அல்லாஹ் பரிசுத்தமானவன், உடலில் இருந்து பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுக்கு உடல் இருக்குன்னு சொன்ன குர்ஆன்ல அல்லாஹ் தனக்கு எதை இருக்குன்னு சொன்னானோ, தனக்கு முகம் இருக்கு என்கிறான், தனக்கு கை இருக்கு என்கிறான், தனக்கு கால் இருக்கிறது என்கிறான். அல்லாஹ் எதை தனக்கு இருக்குன்னு சொன்னானோ அதை இவங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி சொன்னா அது ஏதோ பாரதூரம் கற்பனை பண்றாங்க. நமக்கும் உடம்பு இருக்குது, அல்லாஹ்வுக்கும் உடம்பு இருக்கு, அப்ப எப்படி ஈமான் கொள்ளணும் என்கிற அந்த குழப்பம், அதுல ஒரு தெளிவின்மை இருக்கிற காரணத்தினால அப்படி சொன்னா அது ஒரு தப்பா போயிடும். அதனால இறைவன் உடல், திசை, இடம் ஆகியவற்றை விட்டு தூய்மையானவனாகிய இறைவன் ஓரிடத்தில் அமர்ந்திருக்கிறான். ஒரு படைப்பு அவனை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணுவதற்கு தடையா இருக்கு. அல்லாஹ்வை ஏதோ மலக்குமார்கள் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது கற்பனை பண்ணி பார்க்க முடியல, அப்படி நினைப்பதற்கே இடம்பாடு இல்லை, அது நமக்கு ஒரு பாரதூரமாக தெரிகிறது, அப்படி எண்ணுவதற்கே தடையாக இருக்கிறது. எனவே தோண்டி துருவி இதன் பொருளை நிர்ணயிக்க முயல்வது நம்மை நாமே வழிகட்டின் அபாயத்தில் வீழ்த்தி கொள்வதாகும். அப்படி பொருள் செய்வதே வழிகெடுக்கிறாங்க. இவங்களா தோண்டி துருவி அர்த்தம் வச்சு அதுக்கு என்னவா இருக்கும், இதுக்கு என்னவா இருக்கும், 8 வானவர்கள் சுமக்குறாங்கன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு உடல் அப்படின்னு இவங்க தேவையில்லாத கற்பனைக்குள்ள போய் தோண்டி துருவி இவர்களை ஆராய்ந்து பார்த்து விட்டு இது ஒரு பெரிய வழிகட்டில் நம்மளை கொண்டு போய் விட்டு விடும். ஆகவே அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, அல்லாஹ்வுக்கு உடல் இல்லை, அல்லாஹ்வுக்கு கண் இல்லை, அல்லாஹ்வுக்கு முகம் இல்லை. இது ஏதோ நாகூரணிப்பா பாட்டு கிடையாது. ஐஎஃப்டி மொழிபெயர்ப்பில் இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். ஐஎஃப்டியின் சார்பாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிற குர்ஆன் தர்ஜுமாவில் பக்கம் 1008 இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். அப்ப இந்த காரணங்களாலும் நாம இது குறித்து ஒரு தெளிவடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம 68வது அத்தியாயம் 42வது வசனம் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றா, மறுமை நாள்ல யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை திறப்பான், கெண்டை காலை திறந்து காட்டுவான், எல்லாரும் சஜிதாவில் விழுந்துருவாங்க. யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ,
அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்ந்தார்களோ அவங்கெல்லாம் மறுமை நாளில் இலகுவா சஜிதா செஞ்சிருவாங்க, அவங்களால முடியும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லையோ, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்து பழகவில்லையோ, அவர்களால மறுமை நாளில் சஜிதா செய்ய இயலாது. தொடர்ச்சியா அல்லாஹ்வுக்கு சஜிதா பண்ணிக்கிட்டு இருந்தா அங்கேயும் சாத்தியம். அல்லாஹ் மஹ்ஷர்ல எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி தன்னுடைய கெண்டை கால திறக்கிற அந்த நாளில் எல்லாரும் சஜிதாவில் விழுந்துருவாங்க. யார் சஜிதாவில் விழுவாங்க? உலகத்தில் யார் சஜிதா செய்து பழக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அனுதினமும் பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வை தொழுது பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்கல்ல, பார்த்தவனே சஜிதாவில் விழுந்துருவாங்க. யார் அதற்கு பழக்கப்படவில்லையோ, வருஷத்துக்கு ஒரு தடவை பெருநாள் தொழுகையோட முடிஞ்சு போச்சு, அல்லது 2 பெருநாள் தொழுகையோட முடிஞ்சிருச்சு, வாரத்தில் ஒரு ஜும்மா அதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தொழுகையின் தொடர்பு கிடையாது, பள்ளிவாசல் தொடர்பு இல்லை, ரமலான்ல வந்தா பள்ளிவாசல பார்த்துக்கிறது, இப்படின்னு இருந்தா மறுமை நாளில் சஜிதாவில் விழ முடியாது. இது குறித்து புகாரில 4919வது இலக்கத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை வெளிப்படுத்தும் நாளில் சஜிதா செய்து விடுவார்கள். யார் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லையோ அவங்க மறுமை நாளில் சஜிதா செய்ய முடியாது. எப்படின்னு இருக்கா, இதுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த கெண்டை கால்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு வந்துருதுல, அதுக்கு வியாக்கியானம் அவங்க ஐஎஃப்டி மொழிபெயர்ப்பில் 1000 பக்கம் 1005 நீங்க பார்த்தீங்கன்னா, இல்லை அது எல்லோரும் சஜிதா கெண்டை கால்னே போடலை, அது வசனத்தில் தெளிவாக இருக்கிறது கெண்டை கால்னு. இவங்க தப்சீர்ங்கிற பேர்ல விளக்கம் கொடுக்குறாங்க, கெண்டை கால்னே சொல்லாம எல்லோரையும் சஜிதாவுக்கு அழைக்கும் நாளில் மக்கள் சஜிதா செய்ய முடியாது, இவ்வளவுதான். எதற்கு, யாருக்கு? அல்லாஹ்வுடைய கெண்டை கால், அந்த சப்ஜெக்டே இல்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்கிற கருத்தாக்கத்தை தொடர்ச்சியாக அந்த தர்ஜுமாவில் இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்க முடியும். அதுபோல 39வது அத்தியாயம் 67வது வசனம், அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய கையில தான், கைப்பிடியில உலகம் எல்லாமே இருக்கு, பூமி எல்லாத்தையும் அல்லாஹ் சுருட்டிடுவான். மறுமை நாளில் எல்லாத்தையும் சுருட்டி தன் கையில வச்சிருப்பான், தான் விரல்ல இந்த உலகத்தை பூமியை உலகத்தை எல்லாம் வைத்திருப்பான் அப்படின்னு இருக்கு. வான பூமியெல்லாம் சுருட்டி தான் கையில வைத்திருப்பான் என்று இது குறித்து அவங்க போடுறாங்க. கையின்னா கையின் வந்துருதுல, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு தெளிவா அந்த வசனத்தில் இருக்கு. அதற்கு அவர்கள் பொருள் செய்யும் போது, விரிவுரை செய்யும் பொழுது, பக்கம் 783 ஐஎஃப்டி விரிவுரை பக்கம் 783 அதுல பாத்தீங்கன்னா, பூமியிலும் வானத்திலும் அல்லாஹ்வின் முழு அதிகாரத்தையும் அதனை அவன் பயன்படுத்தும் நிலையையும் காட்டுவதற்காக கைப்பிடியில் இருக்கிறது, கையில் சுருட்டப்பட்டிருக்கிறது என்பது உருவகமாக கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு உருவகமா நம்ம விளங்கணுமே தவிர அது கையினே விளங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த செய்திகளை நம்ம ஐஎஃப்டியினுடைய இந்த தர்ஜுமாவை சொல்வதற்குரிய காரணம், நேற்றைய தினம் அல்லாஹ்வினுடைய உருவம் தொடர்பாக, அல்லாஹ்வினுடைய அரிசு தொடர்பாக பல்வேறு சான்றுகளை பார்த்தோம் அல்லவா, அதை இந்த காலகட்டத்திலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஏன்னா குர்ஆன் தர்ஜுமாவிலேயே ஒரு வெகுஜன மக்கள் பார்க்கக்கூடிய வகையில குறிப்பிட்ட ஒரு சாரார் வாசிக்கக்கூடிய குர்ஆன் தர்ஜுமாவிலேயே அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு வரக்கூடிய வசனங்களை எல்லாம் திரிச்சு பொருள் செய்யறாங்க, அதை மறைச்சு பொருள் செய்யறாங்க, வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அப்ப இப்படியான ஒரு கருத்து இருக்கின்ற பொழுது இது தொடர்பாக நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். அதுக்காக இது நம்ம ஒரு கூடுதல் தகவலா சொல்லிக்கிட்டோம். அடுத்து அல்லாஹ்வை நம்ம நம்புறதுல மிக முக்கியமா இன்றைக்கு ஏராளமான முஸ்லிம்கள் கோட்டை விடக்கூடிய பெரிய அளவுல ஒரு மைனஸா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு இணை இல்லை அப்படிங்கிறத தெளிவா நம்ப மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பல்வேறு வகையில இணை கற்பிக்கக்கூடியவர்களாக மாறி விடுகிறார்கள். அல்லாஹ் நம்புறாங்க. அல்லாஹ்வை எப்படி நம்புறாங்கன்னா, அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு ஒரு புறம் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், இன்னொரு புறம் அந்த அல்லாஹ்வுக்குரிய தன்மைகளை பண்புகளில் பல்வேறு இணைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்க. ஈமான்ல கலப்பு ஏற்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கிட்ட எப்படிப்பட்ட ஒரு ஈமானை எதிர்பார்க்கிறான்? வெறுமனே அல்லாஹ் ஒருத்தன், அல்லாஹ் இருக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி சொல்லிட்டா நம்முடைய ஈமானை பரிசுத்த ஈமானை அல்லாஹ் ஏத்துக்கிறது இல்லை. களப்பற்ற ஈமானை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். தூய்மையான ஈமானை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இணை வைப்பின் வாடை கூட நம்முடைய ஈமானில் கலந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஈமானத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சும்மா கூட்டத்தோட எல்லோரும் சேர்ந்து கொண்டு நானும் அல்லாஹ்வை நம்புறேன், நானும் அல்லாஹ்வை நம்புறேன்னு சொல்றது அல்லாஹ் எதிர்பார்க்கல. உன் ஈமான் பரிசுத்தமானதா, களப்பற்றதா? நீ இணை வைப்பை கலக்காமல் இருந்தாயா? உன்னுடைய ஈமான்ல, இறை நம்பிக்கையில இணை வைப்பை கலக்காமல் இருந்தாயா? அது ரொம்ப கவனத்திற்குரியது. இது அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 82வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த குர்ஆன் வசனம் அருளப்படுது, இது நபிகள் நாயகம் மக்களுக்கு சொல்றாங்க. அந்த வசனம் என்ன சொல்கிறது? இன்னல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின்
உலாயிக்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டு தங்களுடைய இறை நம்பிக்கையில் அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறார்களோ, நல்ல வாசகத்தை நல்லா கவனிக்கணும். யார் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமான்ல இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களே பாதுகாப்பு பெற்றவர்கள், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் இப்படின்னு குர்ஆன் வசனம். இது 6வது அத்தியாயம் 82வது வசனம். இதை நபி அல்லாஹ் மக்களுக்கு சொல்றாங்க. சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல அநியாயத்தை கலக்கக்கூடாதுங்கிறீங்க, அப்படி இருந்தால் தான் அல்லாஹ்விடத்தில் நேர்வழி பெற்றவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள்ங்கிறீங்க. ஐயுனா லம் யஸ்லிம், எங்களை யார் அநியாயம் பண்ணாமல் இருக்கிறோம்? அநியாயங்கிறது ஏதேனும் ஒரு விதத்தில் அறிந்தோ அறியாமலோ அடுத்தவர்களுக்கு நம்ம அநியாயம் செய்யக்கூடியவர்களாக தானே இருக்கிறோம். அதை அவங்க ஒப்புக்கொள்றாங்க. நாங்கள் எங்களில் பலரும் அநியாயம் செய்பவர்களாக தானே இருக்கிறோம். அப்போ ஈமான்ல அநியாயமே பண்ணக்கூடாது, அநியாயத்தை கலக்கக்கூடாது. அப்பந்தான் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களாக நேர்வழி பெற்றவர்களாக அல்லாஹ் அங்கீகரிப்பான்னு சொன்னால் எங்களை யார் அநியாயம் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்மளும் ஏதேனும் ஒரு விதத்தில் எந்த விதத்திலையும் அடுத்தவங்களுக்கு நம்ம அநியாயம் பண்ணுறது இல்லையா? சின்ன தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ அடுத்தவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோம்னு வைங்க, அது அநியாயம் தான், துல்மு, அநியாயம். அடுத்தவர்களுடைய உரிமையில் ஏதேனும் ஒரு விதத்தில் பறித்து விட்டால் அநியாயம் தான். அடுத்தவர்களுக்கு ஒரு பாதிப்பை நம்முடைய வார்த்தையின் மூலமாகவோ நம்முடைய செயல்பாட்டின் மூலமாகவோ ஒரு பாதிப்பை உருவாக்கிட்டோம்னா அதுவும் அநியாயம் தான். அப்போ தெரிந்தோ தெரியாமலோ பல விதத்தில் அடுத்தவர்களுக்கு நம்ம அநியாயம் பண்ணத்தான் செய்யும். ஒன்றும் வேண்டாம், ஒழு செஞ்சுட்டு வர்றோம். சில பேர் வீட்டிலேருந்து ஒழு செஞ்சுட்டு வருவாங்க, அல்லது பள்ளியாசலில் தண்ணி உள்ள பகுதிகளில் தாண்டி வர்றாங்கன்னு வைங்க, இவர் செருப்பை ஓரமாக வைப்பார். அந்த செருப்பு எங்கேயுமே கிடைக்காது இல்லை, அந்த செருப்பை நம்ம ஓரமாக வச்சுட்டு இவர் கால் தரையிலேயே படாது. எல்லாருமே செய்வோம், நம்ம எல்லாருமே இதை அடுத்தவங்களுக்கு குறை சொல்லணுங்கிறதுக்காக அப்படி இல்லை, அனைவட்டுமே இந்த பண்பு இருக்கும். கால் தரையில் படமாட்டோம், எல்லாம் இருக்கிற செருப்பையெல்லாம் மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு, ஏன்னா நம்ம விண்கலத்துலேருந்து வந்திருக்கிறோம் பார்த்தியில, தரையில் நம்ம கால் பட்ட டக்குன்னு மேலே பறந்துருவோம். அதனால ஒவ்வொரு செருப்புலையாக காலை வச்சு காலை வச்சு காலை வச்சு பள்ளிக்குள்ளே வந்துடும். இது அடுத்தவங்க செருப்பை மிதிக்கிறோம்ல, இதுவும் என்ன ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம செருப்புக்கு என்ன நடக்கக்கூடாது, என்ன ஆகிவிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதைத்தானே அடுத்தவங்களுக்கு நினைக்கணும். இவர் செருப்பை மேலே பத்திரமா நம்ம பாதுகாப்பாக நம்ம வச்சுருவோம். ஏன்? அதில் சேறுபடக்கூடாது, சகதிப்படக்கூடாது, ஈரப்படக்கூடாது. அது அடுத்தவங்க செருப்பில் படலாமா? அப்போ இதெல்லாம் ஒரு விதத்தில் அநியாயம் தான். அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்முடைய ஈமான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு சொன்னால் நம்ம யாருடைய ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்படுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. சஹாபாக்களுக்கு அந்த அச்சம் இருந்தது, அவர்களுக்கு அந்த அச்சம்னா நம்ம ஏமாத்துறோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்ன இப்போ ஒரு வசனம் சொன்னீங்க, ஈமான் கொள்ளணும், அந்த ஈமான்ல அநியாயத்தை கலக்கக்கூடாது, அப்போ தான் அல்லாஹ் அவங்கள நேர்வழி பெற்றவர்களாக கணக்கில் எடுத்துக்கொள்வானுங்கிறீங்களே. ஐயுனா லம் யஸ்லிம், எங்களை யாரும் அநியாயம் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அநியாயம்னா அந்த அநியாயம் இல்லைப்பா, அது தனி கணக்கு. அந்த அநியாயத்துக்கு தனியாக அல்லாஹ் கணக்கு வச்சிருப்பான், அது வேற, அதுக்கும் கணக்கு தீர்க்கிறது உண்டு, அது தனி. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அநியாயம் என்பது இணை வைத்தல், ஷிர்க்கு, இணை வைப்பத்தான் அல்லாஹ் இங்கே அநியாயம்ங்கிறான். இணை வைப்பு அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக கருதக்கூடிய அந்த இணை வைப்பை ஈமான்ல கலந்துடக்கூடாதுங்கிறான். லுக்மான் தான் பிள்ளைக்கு அறிவுரை சொன்னதை நீங்க ஓதவில்லையா? குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், எனது அருமை புதல்வனே, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை கற்பித்தல் தான் மிகப்பெரிய அநியாயம் என்று லுக்மான் தான் பிள்ளைக்கு அறிவுரை சொன்னாரே, அதை நீங்க படிக்கலையா? அந்த வசனத்தை நீங்க ஓதலையா? அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அநியாயம் என்பது இணை வைத்தல் அப்படிங்கிறாங்க. அப்ப இது நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, அப்ப அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, உன் ஈமான்ல இணை வைத்தலை கலந்துடாத, ஷிர்க்கு எந்த விதத்திலையும் வந்துடக்கூடாது, வாடை கூட வரக்கூடாது. அப்பந்தான் உன் ஈமான் பியூரான ஈமான், பரிசுத்தமான ஈமான். அப்பந்தான் என்ன நீ சரியா நம்பி இருக்கிறேன், உன்னுடைய ஈமானை நான் ஏற்றுக்கொள்வேன், உனக்கு நான் மறுமையில பாதுகாப்பு தருவேன், உன்னை நேர்வழி அடைந்தவன் என்று நான் முடிவு செய்வேன், உன்னை சொர்க்கத்துக்கு நான் அனுப்பி வைப்பேன். எப்போ? உன்னுடைய ஈமான்ல இணை வைப்பை கலக்காம இருக்கும் பொழுது. அப்ப அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்பணும்னா, இணை வைப்பு இல்லாத நிலையில் அல்லாஹ்வை நம்ம நம்பணும். அப்படி இன்றைக்கு முஸ்லிம்கள் நம்புறாங்களா? தமிழகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள், பெரும்பாரியான முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். இணை வைப்பு உள்ள நிலையில் அல்லாஹ்வை நம்புறாங்க. இணை வைப்பு என்றே தெரியாத நிலையில் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். அல்லாஹ்விற்கு இணை கற்பித்துக் கொண்டு இணை வைத்துக் கொண்டு அதனுடைய விளைவுகளை பற்றி அறியாமல், அல்லது தாங்கள் இணை வைப்பில் இருக்கிறோம் என்பதையே புரியாமல் அது போன்ற காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதனுடைய விளைவு நாம விளங்கணும். இணை வைப்புனா என்னது, எந்தெந்த விதத்தில் மக்களிடத்தில்
இணை வைப்பு மாறுகிறது, அது இணை வைப்பாக ஆகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு அல்லாஹ் தனக்கு இணை இல்லை என்பதை எந்த அளவிற்கு சொல்லியிருக்கிறாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். திரும்ப திரும்ப நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லித் தருகிறார். 112வது அத்தியாயம். ஏகப்பட்ட இடங்கள் அல்லாஹ் திரும்ப திரும்ப எதை தெரியுமா நிலைநாட்டுறான்? எனக்கு இணை இல்லை, எனக்கு இணை கிடையாது, எனக்கு நிகர் கிடையாது, என்னுடைய தன்மை என்னுடைய ஆற்றல் உலகத்தில் யாருக்கும் இல்லை, எந்த பொருளுக்கும் இல்லை, என்ன நீ அப்படி நம்புங்கிறான் அல்லாஹ். நீங்க குர்ஆன் முழுக்க புரட்டி பார்த்தாலும் அதிகமாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய, தன்னை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்று சொன்னால், என்னை நீ நம்ப வேண்டும். எப்படி? என்ன மாதிரி யாரும் இல்லை, எனக்கு எந்த விதத்திலையும் இணை இல்லை, என்னுடைய பண்பு வேறு எவருக்கும் இல்லை, எனக்கு மட்டுமே உரித்தான பண்பு வேறு எவருக்கும் இல்லை, எந்த பொருளுக்கும் இல்லை, அப்படி நீ நம்பணுங்கிறான். 112வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வது அதுதான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தேவைகள் அற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவன் யாருக்கும் பிள்ளை இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகரானவன் வேறு யாரும் இல்லை. தௌஹீதினுடைய சிறந்த வசனம், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான அத்தியாயம். அதனால தான் தொழுகையில பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ஓதுவாங்க. சுபுஹுடைய முன் சுன்னத்து பல்வேறு நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் இதை விரும்பி ஓதுவாங்க. ஒரு சஹாபி அதிகமாக இந்த அத்தியாயத்தை ஓதுவாங்க. தொழுகையில முதல் ரக்காத்துலையும் இந்த அத்தியாயத்தை ஓதுறது, ரெண்டாவது ரக்காத்துலையும் இந்த அத்தியாயத்தை ஓதுவது. அப்போ ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த செய்தி சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ்வின் தூதரே குலுல்லா வகது தான், முதல் ரக்காத்துலையும் குலுல்லா வகது, ரெண்டாவது ரக்காத்துலையும் குலுல்லா வகது, என்னன்னு கேளுங்கிறாங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு, என்ன ஏன் இப்படி தான் ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம், என்ன காரணம்? அவர் சொல்கிறார், எனக்கு இந்த அத்தியாயம் ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ்வை பற்றி அப்படி சொல்லுது, அல்லாஹ் ஒருத்தன், அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, மனைவி இல்லை, அவன் யாருக்கும் பிள்ளை கிடையாது, அவனுக்கு இணையே இல்லை, இப்படி சொல்வது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்காது, தான் நான் திரும்ப திரும்ப தொழுகையில் ஓதுறேன் அப்படிங்கிறார். நம்ம ஆட்களும் ஓதுவாங்க, நம்மளும் தொழுகையில் முதல் ரக்காத்து ரெண்டாவது ரக்காத்து திரும்ப திரும்ப ஓதுவோம், பிடித்த அத்தியாயங்கிறதுனாலையா, அதனாலேயே ஓதுவோம். ஓதுனா ஒரு நிமிஷத்தில் ஒரு ரக்காத்து முடிஞ்சிடும். நம்ம பல பேர் நோம்புக்கு வரும், ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்துக்கு வருவோம்ல, அப்போ கூட என்ன இமாம் கொஞ்சம் சுருக்கி ஓதுனா நல்லா இருக்குமே, என்ன சுருக்கி அப்படி என்ன பெருசாக ஓதிப்பிடல, வல் ஃபஜ்ர் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, அது கொஞ்சம் சுருக்கி ஓதுனா நல்லா இருக்கும். சில நேரத்தில் அவர் அஃபலா என் துருவுனை இல்லை இப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அதுவே நம்ம ஆட்களுக்கு இப்போ எதுக்கு அஃபலா என் துருவுனை, ஏன் குலுல்லா வகது இல்லையா, குலோது பிறப்பில் பழக்கு இல்லையா, அது தெரியாதா? எல்லாட்டுமே இந்த பலவீனம் இருக்கும். அப்போ இப்படி நாம திரும்பி திரும்பி ஓதுவோம். நாம திருப்பி ஓதுவதற்கும் அவர் ஓதியதற்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் எதனால என்ன காரணம் சொல்றாரு? எனக்கு ரொம்ப பிடித்தமான ரசூலுல்லாஹ் உண்மை இந்த அத்தியாயத்தை விரும்பினாங்க, பல நேரங்கள் இந்த அத்தியாயத்தை ஓதினார்கள். அப்ப இது நமக்கு சொல்லித் தருவது என்ன? எனக்கு இணைய வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்விற்கு நிகரானவர் யாரும் இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, இதைத்தாங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய சிந்தனையில் இதை பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே திரும்ப திரும்ப இதை சொல்லும்படி அல்லாஹ் நம்மளை பணித்திருக்கிறான். தொழுகை அல்லாஹ் அக்பர், தொழுகை ஸ்டார்ட் பண்ணுறோம், அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதலாம், அல்லது வஜ்ஜஹத்து. அதிகமானவர்கள் இரண்டில் எதேனும் ஒன்றை ஓதுவார்கள். வஜ்ஜஹத்து ஓதுறோம். நீங்கள் அந்த வஜ்ஜஹத்தில் அல்லாஹ் நம்ம என்ன சொல்கிறோம்? வஜ்ஜஹத்து ஓதும்படி உள்ள ஹதீஸு முஸ்லீமில் இருக்கிறது. அது நம்ம என்ன சொல்கிறோம்? திரும்பி அல்லாஹ் அக்பர் தொழுகையை துவக்கிட்டோம். தொழுகை துவக்கிட்டு என்ன சொல்கிறோம்? வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி, என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன். ஃபத்ரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியை முன்மாதிரியின்றி படைத்த அல்லாஹ்வை நோக்கி என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன். ஹனீஃபன் ஒமா அன மினல் முஷ்ரிக்கீன், நான் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடியவன் அல்ல. இன்ன சலாத்தி ஒ நுசுக்கி ஒ மஹ்யாய ஒ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அனைத்தும் அகிலங்களை படைத்த அல்லாஹ்விற்கே உரியது. லா ஷரீக லஹு, அந்த அல்லாஹ்விற்கு எந்த இணையும் இல்லை. ஒபிதாலிக்க உமிர்த்து, இப்படித்தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அனமினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன். தொழுகையில் ஒவ்வொரு முஸ்லீமும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு முதல் வேலை என்ன சொல்றேன்? இறைவா, உன்னை நோக்கி நான் வந்துட்டேன், என் முகத்தை உன் பக்கம் நான் திருப்பி விட்டேன். நீ இந்த வானத்தை படைத்தாய், நீ இந்த பூமியை படைத்தாய், நான் உனக்கு இணை கற்பிக்கக்கூடியவன் அல்ல, உனக்கு இணையே இல்லை, நான் முஸ்லீம். எப்படி பாருங்க. அப்ப அல்லாஹுக்கு இணை இல்லை என்பதைத்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களும், உலகத்தில் உள்ள கோடான கோடி அத்தனை முஸ்லிம்களும் தொழுகையில் ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, நான் இணை கற்பிப்பவன் அல்ல, நான் முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பொருளை விளங்காமல் ஓதிக்கிட்டு இருக்கிறோம்.
பொருளை விளங்காம என்ன சொல்கிறோம், அல்லாஹ்விடத்தில் என்ன உறுதிமொழி கொடுக்குறோம்? தொழுகைங்கிறது ஒரு உறுதிமொழி தானே. அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவாக நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி கொடுக்குறோம். அது உறுதிமொழி என்பதையே புரிந்து கொள்ளாமல் என்ன சொல்கிறோம் என்பதையே தெரியாமல் இருந்ததனுடைய விளைவு அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்று தொழுகையில் சொல்கிறோம், செயல்பாட்டில் அல்லாஹ்வுக்கு இணை உண்டாகி விடுகிறது. இணை கற்பிக்கிறாங்க, நம்பிக்கையில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நம்பிக்கைகளை உட்கொள்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். அது மட்டுமா, ஹஜ்ஜில் போகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு சாதாரணமாக ஒரு முறை ஹஜ்ஜிக்கு போனால் 20 to 40 லட்சம் பேர் போகிறாங்க. 25, 30 சர்வசாதாரணமாக அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது அல்லாமல் இப்போ உம்ராவெலாம் எப்போதுமே உம்ராவுக்கு போய்க்கலாம், எப்போனா நீங்கள் உம்ராவுக்கு போகலாம். முன்னெல்லாம் உம்ரா விசா எடுக்கிறதா இருந்தால் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தது, அதுக்குன்னு பல்வேறு ஷரத்துகள் நிபந்தனைகளை வச்சுருந்தாங்க. குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் உம்ரா விசா கிடைக்கும். இப்போ அப்படி கிடையாது. எப்போ நீங்கள் உம்ரா விசா அப்ளை பண்ணாலும், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா 3 மணி நேரத்தில் உம்ரா விசா வந்துடும் உங்களுக்கு. யாருனாலும் உம்ராவுக்கு. அதனால் எப்போ பார்த்தீங்கன்னா எப்போது பார்த்தாலும் கூட்டம் தான். சீசன் காலத்தில் எப்படி கூட்டம் இருக்குமோ அது மாதிரி எந்நேரம் பார்த்தாலும் காபாவில் கூட்டமாக இருக்கிறது. அப்போ ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் லட்சோப லட்சம் மக்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதில் உங்கள் தல்பியா சொல்லணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கல. ஹஜ்ஜுக்கு போனாலும் தல்பியா சொல்லணும், உம்ராவுக்கு போனாலும் எஹ்ராம் அணிந்த நிலையில் தல்பியா சொல்லணும். அந்த தல்பியாவில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? புகாரில் தல்பியா சொல்லணுங்கிறது புகாரில் 1549 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அதில் நாம் என்ன சொல்கிறோம்? இதே தான், அல்லாஹ்வுக்கு இணை இல்லைங்கிறது தான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்க வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக், இறைவா நான் வந்துட்டேன், நீ அழைத்தாய், உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன். அல்லாஹும்ம லப்பைக், இறைவா நான் வந்து விட்டேன். லப்பைக், இறைவா நான் வந்து விட்டேன். லா ஷரீக லக், உனக்கு இணையே இல்லை. அடுத்து திருப்பி சொல்றார், லப்பைக், இறைவா நான் வந்து விட்டேன். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்க வல் முல்க், புகழ், அருட்கொடை, அருள் எல்லாமே உனக்குரியது, அதிகாரம் உனக்குரியது. லா ஷரீக லக், உனக்கு இணையே இல்லை. அப்போ தல்பியாவிலையும் அவர் திரும்ப திரும்ப எதை சொல்கிறார்? இறைவா உனக்கு இணை கிடையாது, உனக்கு இணையே இல்லை. உன்னுடைய பண்பு, உன்னுடைய தன்மை, உன்னுடைய ஆற்றல் வேறு யாருக்கும் இல்லை, உனக்கு நிகரானவர், உனக்கு இணையானவர் யாரும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. இதைத்தான் தல்பியாவிலையும் அவர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க இஸ்லாமிய வரலாறு பாருங்க, நபிமார்களை அல்லாஹ் அனுப்ப வேண்டிய தேவை எப்போது ஏற்பட்டது? எப்ப நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புறாங்க? எப்போது சமுதாயத்தில் இணை வைப்பு தலை தூக்குகிறதோ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் உலகத்தில் பரவ ஆரம்பிக்கிறதோ, துளிர்விட ஆரம்பிக்கிறதோ, அப்போதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இணை வைப்பை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக, களை எடுக்க வேண்டும் என்பதற்காக தூதர்களை அனுப்பி கொண்டே இருந்தார். தூதர்களின் வருகை என்பதை ஷிர்க் தலை தூக்கும் போதுதான், இணை வைப்பு தலை தூக்குகின்ற அந்த காலகட்டத்தில் தான் தூதர்களின் வருகையே தேவைப்பட்டது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி தூதராயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் இன்னொரு தூதர் கிடையாது. அதனால தூதர்களின் வருகை முற்று பெற்று விட்டது. ஆனால் அதுக்கு முன்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பு வரையிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் எண்ணற்ற ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பல தூதர்கள் அனுப்புனார். அந்த தூதர்கள் அனுப்புகிற காலகட்டம்லாம் எப்போ? ஷிர்க் தலை தூக்கும் போது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 16வது அத்தியாயம் 36வது வசனம், வலக்கது பாஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூல். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நம்ம தூதர் அனுப்பணும். என்ன மெசேஜை கொடுத்துட்டு தெரியுமா? அனிஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகுத், அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, தீய சக்திகளை வணங்காதீங்க, அல்லாஹ் தவிர்த்து உள்ள மற்றவைகளை நீங்கள் வணங்காதீர்கள். இந்த மெசேஜை கொடுத்து தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை நாம் அனுப்பினோம். தூதர்கள் மக்கள் மத்தியில் சொன்ன பிரச்சாரம் என்ன? 4:36, வஅபுதுல்லாஹ, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்க இணை கற்பிக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல்ங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு டாபிக் அல்ல. அந்த இணை கற்பித்தல் பூமியில் உண்டாகிவிடக் கூடாது என்பதற்கு தான் தூதர்கள். இணை கற்பித்தல் மக்கள் மத்தியில் உருவாகும் பொழுது அதை உடனடியாக களை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் தூதர்கள் அல்லாஹ் தேர்வு செஞ்சு அனுப்பினான். ஒவ்வொரு சமுதாயத்தினை தூதர்கள் ரத்தம் சிந்தினது எதனால? பல தூதர்கள் கொல்லப்பட்டார்களே, எதனால? இந்த மண்ணில், இந்த பூமியில் இறைவனால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் ரத்தம் சிந்தப்பட்டதே இணை வைப்பு செய்யாதீர்கள், ஷிர்க் வேண்டாம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்று சொன்ன காரணத்திற்காகத்தான் தூதர்கள் ரத்தம் சிந்தினார்கள். தூதர்கள் ஓட விரட்டி கொல்லப்பட்டார்கள். தூதர்களை நம்பிய மூமின்கள் நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய மூமின்கள், உத்தம சஹாபாக்கள், அம்மார் அவர்கள் கொல்லப்பட்டது ஏன்? சுமையா அவர்கள் கொல்லப்பட்டது ஏன்? யாசீர் அவர்கள் கொல்லப்பட்டது ஏன்? ஷிர்க் வேணாம் சொன்னதுனால தான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்கக்கூடாது.
வைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நீங்களும் வைக்காதீர்கள் என்று பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால தான் இத்தனை சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. எண்ணற்ற சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள், நபிகள் நாயகத்தை பின்பற்றிய ஏகத்து கொள்கையை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த பூமியை விட்டே மறைந்து போனார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த ஷிர்க்கை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணதுதான். ஷிர்க் வேண்டாம்ப்பா என்று சொன்னதுனால தான் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்கன்னு நம்ம படிக்கிறோமே. அபிசீனியாவிற்கு போனார்கள், மதீனாவிற்கு போனார்கள். ஹிஜ்ரத்துடைய வரலாறு நமக்கு சொல்வதில்லை. ஏன் போனாங்க? அவங்களா விரும்பி போனாங்களா? போகும்படி நிர்பந்தித்தார்கள், விரட்டி விட்டார்கள். மக்காவில் சம்பாதித்த பொருளாதாரத்தை எல்லாம் இங்கே விட்டு விட்டு போகும்படி நிர்பந்தித்தார்கள். தனி ஒரு நபர்களாக அவங்க அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக செல்லும்படி விரட்டப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதெல்லாம் ஏன் ஹிஜ்ரத்துங்கிற ஒன்று ஏற்பட்டது? எதனால? ஷிர்க்கு தான். இணை வைப்பு வேண்டாம்னு ரசூல் பிரச்சாரம் பண்ண காரணத்தினால தான் ரசூல்லா மதீனாவுக்கு போகும்படியான நிலை ஏற்பட்டது. நபிகள் நாயகத்தை பின்பற்றிய சஹாபாக்கள் அபிசீனியாவிற்கும் மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்ப இது ஒரு சாதாரண விஷயமா? இஸ்லாமிய வரலாறு இதுதாங்க இருக்கு. தௌஹீத் தாங்க இஸ்லாமிய வரலாறு. ஷிர்க்கு வேண்டாம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்க இப்படின்னு சொன்னதுதான் இஸ்லாமிய வரலாறு. நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணாங்கல்ல. இன்னைக்கு கூட நம்மள பலருக்கு இந்த ஷிர்க்கு டாபிக் எடுத்தோம்னு இங்க ஷிர்க்கு அது அதான் போதுமே, இதுக்கு மேலேயுமா? நாகூர் தர்காவுக்கு தான் கூட்டம் குறைஞ்சிருச்சே, பொட்டல்பூர் தர்காவுக்கு தான் இப்போ யாரும் போகிறது இல்லையே, இதுக்கு மேலே இதை திரும்ப திரும்ப இதை நம்ம சொல்லணுமா? நம்ம பலர் நினைப்போம். வாய்ப்பு இருக்கு, திரும்ப திரும்ப தான் சொல்லணும். நூஹ் நபி எவ்வளோ காலம் இருந்தார்? எத்தனை வருஷம் இருந்தார்? 950 வருஷம். 950 வருஷம் அவர் இருந்து பிரச்சாரம் பண்ணார்னு குர்ஆன் நமக்கு சொல்லுதுல. அவர் என்ன வரதட்சணை ஒழிப்பு பிரச்சாரம் பண்ணாரா? என்ன பிரச்சாரம் பண்ண? அவருடைய பிரச்சாரத்தை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளில் பிரதானமானது எது? பலவற்றை பிரச்சாரம் பண்ணியிருப்பார். சமுதாயத்தில் காணப்பட்ட அநியாயம், அடக்குமுறை, அதை எதிர்த்தெல்லாம் குரல் கொடுத்திருப்பார், மறுப்பதற்கில்லை. அதிகமாக நூஹ் நபி 950 வருஷம் இருந்தார். அவர் அதிகமாக மக்கள் மத்தியில் செய்த பிரச்சாரம் என்று குர்ஆன் நமக்கு எதை அறிமுகப்படுத்துது? ஷிர்க் தான். ரசூலுல்லாஹ் காலத்தில் லாத்து, உஸ்ஸா, மனாத்து இப்படிங்கிற சிலைகள் இருந்துச்சு. நூஹ் நபி காலத்தில் வத்து, சுவா, யகூஸ், யஊக் இப்படிங்கிற சிலைகள் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் லாத்து, உஸ்ஸானா, நூஹ் நபி காலத்தில் வத்து, சுவா. இந்த சிலைகளை நீங்கள் வணங்காதீங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். ஏப்பா சிலையை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்க? ஷிர்க் பண்ணுறீங்க. ஷிர்க் பண்ணாதீங்க, ஷிர்க் பண்ணாதீங்க, ஷிர்க் பண்ணாதீங்க என்பதுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 950 வருட பிரச்சாரம். நம்ம 2 மணி நேரம் ஷிர்க் வேணாம்னு சொன்னோம்னா போதும் பையன், போதும். 2 மணி நேரம் சொல்லிட்டீங்கல்ல, ஷிர்க் வேணாம் இல்லை, வேணாம் விட்டுருங்க. மக்கள் கேட்குறது ரெண்டாவது, திரும்ப நம்மளே கொண்டு போய் இல்லை ஷிர்க்கை பற்றி பேசுங்க அப்படின்னோம்னா நேத்தானுங்க சொன்னோம் ஷிர்க்கை பற்றி, திரும்பவுமா போதுங்க அப்படின்றோம். பேசுகிறவரும் போதுன்றுவார், கேட்குறவரும் போதுன்றுவோம். அவர் 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே பேசுறதுக்கும் தயாராக இருக்க மாட்டார்கள், கேட்பதுக்கும் தயாராக இருக்க மாட்டோம். இது நம்ம மனநிலை. நூஹ் நபி எவ்வளோ காலம் சொன்னாங்க? 950 வருஷம் மனுஷன் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறான். வேண்டாம்ப்பா, இணைவிப்பு வேண்டாம், விட்டுரு, ஷிர்க் வேண்டாம், ஷிர்க் வேண்டாம், ஷிர்க் வேண்டாம்னு 950 வருஷங்க. அதுக்கப்புறமும் என்ன ஆச்சு? சொல்லி சொல்லி பார்த்தாரு. நூஹ் நபி சூட அந்த அத்தியாயத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 71வது அத்தியாயத்தில் பாருங்கள், அவருடைய பிரச்சாரம் தொடர்ச்சியாக இருக்கும். நான் தனித்தனியாக போய் கூப்பிட்டு பார்த்தேன், திருந்தலை. இரவில் போய் பிரச்சாரம் பண்ணேன், திருந்தலை. பகலில் போய் பிரச்சாரம் பண்ணேன், திருந்தலை. ரகசியமாக சொல்லி பார்த்தேன், பகிரங்கமாக சொல்லி பார்த்தேன், திருந்த மாட்டேங்கிறாங்க, இணைவைப்பில் தான் இருக்கிறாங்க. அந்த 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணிட்டு அல்லாட்ட பொறுப்பு படைச்சிட்டார். இறைவா, இவங்க திருந்தரமா தெரியல, இவங்களை விட்டுறாது. கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொண்டாங்க. நூஹ் நபி காலத்தில் நூஹ் நபியினுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சொற்பமானவர்கள். இப்போ அவங்கள மட்டும் அல்லாஹ் தனிச்சு எடுத்துட்டு நூஹ் நபி அல்லாஹ் இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாங்க, துவா கேட்குறாங்க. இறைவா, அல்லாட்ட பொறுப்பை படைச்சிட்டாங்க. சொல்லி சொல்லி பார்த்தேன், தனியாக சொன்னேன், கூட்டமாக சொன்னேன், பகலில் போனேன், இரவில் போனேன், ரகசியமாக பண்ணேன், பகிரங்கமாக பண்ணேன், எல்லா விதத்திலையும் சொல்லி பார்த்தேன், இங்கே திருந்துற மாதிரி தெரியல. இறைவா, ரப்பிலா ததர் அலல் அருளி மினல் காஃபிரின தையாரா, இந்த இணைவிப்பாளர்களை, உனக்கு இணை கற்பிக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் எவரையும் இந்த பூமியில் விட்டு விடாது, அழிச்சிருட்டாங்க. அல்லாட்ட துவா கேட்டாங்க, அழிச்சிரு. எவெல்லாம் உன்னை நம்பலையும், இதற்கு மேலும் உனக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்களை இறைவா நீ பார்த்துக்கொள், அழித்து விடு, இந்த பூமியில விட்டு வைக்காத துவா செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹ் கொடுத்து வச்சிருப்பான். அது அந்த நேரத்தில் அவங்க பயன்படுத்தி கேட்கலாம். நூஹ் நபி கேட்டு விட்டாங்க. நூஹ் நபி கேட்கும், அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கிட்டு, அப்படியா உங்கள் மக்களை தனியாக கூப்பிடுங்க, ஒரு கப்பலை பண்ணுங்க, ரெடி பண்ணுங்கன்ட்டான். கப்பலை நூஹ் நபி பண்ணுறாரு. இது மற்றவங்களுக்கு தெரியலை, என்ன இவர்
ஷிர்க்கு கூடாதுன்னா திடீர்னு கப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னவா இவருக்கு அவங்களுக்கு என்னென்ன புரியலை, கிண்டல் பண்ணுறாங்க. அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னாரு, திடீர்னு பார்த்தா கப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, என்னப்பா நடக்குதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கப்பல் எல்லாம் பண்ணி முடிச்சு அல்லாஹ் உத்தரவு போட்டான், ஏறுங்க எல்லாம் ஏறுங்க, வேற உயிரினத்தையும் ஏற்றுங்க. ஏன் டோட்டல் அது அல்லாஹ் பூமியிலேயே இணை கற்பிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நூஹ் நபியினுடைய துவா. அவங்க அன்னைக்கு உலகமே அவ்வளவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நபி, சொற்பமான மக்கள், நிலப்பரப்பு குறைவு, ஒட்டுமொத்தமும் இணை வைப்பில் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த இணை வைப்பிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு தான் நூஹ் நபி அனுப்பப்பட்டாங்க. அதை எதிர்த்தான் பிரச்சாரம் பண்ணாங்க. சொற்ப நபர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணி பல பேர் ஏற்றுக்கலையே. அல்லாஹ்கிட்ட பொறுப்பு படிச்சிட்டாங்களா, எல்லாத்தையும் ஏற்றுங்க, கூண்டோடு அழிச்சிடுறது முடிவு பண்ணிட்டான்ல. பெரும் வெள்ளத்தை உண்டாக்கினால், ஏற்படுத்தினால். நூஹ் நபி காப்பாற்றப்பட்டார். அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் காப்பாற்றப்பட்டார். நூஹ் நபியினுடைய மகன் அழிக்கப்படுற கூட்டத்தில் ஒட்டுமொத்த அன்றைக்கு உலகில் இருந்த நிலப்பரப்பில் இருந்த மக்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? இணை வைப்பு. அப்ப இணை வைப்புங்கிற ஒன்று இருந்த காரணத்தினால்தான் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டது, அழிவு ஏற்பட்டது நூஹ் நபியினுடைய காலத்தில். அப்படிப்பட்ட இணை வைப்பை சாதாரணமாக நாம் நினைத்துக் கொள்ள முடியுமா? சாதாரணமாக எடுத்துக்கலாமா? அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், மறுமை நாளில் அல்லாஹ் இந்த இணை வைப்பை எப்படி பார்க்குறாங்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தை பாருங்க. மறுமை நாளில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எல்லாம் கூப்பிடுவான். மறுமை நாளில் விசாரணை நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்குறான், யா ஈஸா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசாவே, அன்த குல்த லின்னாசி இத்தஹிதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லா, நீங்கள் தான் மக்கள்கிட்ட அல்லாஹ் விட்டு என்னையும் என் தாயாரையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கள் 2 பேரையும் வழிபாடு செய்யுங்கன்னு மக்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு நல்லா கேட்பான். ஏன்னா இன்றைக்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஈசா நபியை கடவுள் என்றும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியமை மேரி என்று சொல்லி அவர்களை கடவுள் என்றும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா. அல்லாஹ் மறுமையினால ஈசா நபிகிட்டேருந்து விசாரணை துவங்குறான். மக்கள் 2வது முதல் விசாரணை யாருக்கு? ஈசா நபி. ஈசா அவங்க வாங்க, மரியமின் மகன் ஈசாவே வாங்க, நீங்கள் தான் இந்த மக்கள்கிட்ட சொன்னீங்களா என்ன வணங்குறதை விட்டுப்பட்டு உங்களை வணங்கும்படி, உங்கள் தாயாரை வணங்கும்படி நீங்கள் சொன்னீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் கேட்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, சுபஹானக், இறைவா நீ தூயவன், மா யக்கூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக், எனக்கு தகுதி இல்லாதவற்றை சொல்வதிலிருந்தும் என்னை பாதுகாக்கணும், எனக்கு அந்த தகுதியே இல்லை. என்னை வணங்கும்படி சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கா? ஒருபோதும் நான் அப்படி சொல்லவில்லை. இன் குன்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தஹு, நான் அவ்வாறு சொல்லியிருந்தால் அதனை நீயே அறிவாய். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய். வலா அலமு மா ஃபீ நஃப்ஸிக், உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். இன்னக்க அன்த அல்லாமுல் குயூப், நீ மட்டுமே மறைவானவற்றை அறியக்கூடியவன். மா குல்துலஹும் இல்லாம அமர்த்தனி பிஹி, இறைவா நீ என்ன எனக்கு உத்தரவு போட்டி அதைத்தான் நான் மக்கள்கிட்ட சொன்னேன். அதை தாண்டி கூடுதல் குறைவா நான் எதையுமே சொல்லலை. நீ எனக்கு என்ன உத்தரவிட்டாய்? அனிஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், இதைத்தான் நான் சொன்னேன். இதை தவிர்த்து வேறு எதையும் நான் சொல்லவில்லை. என்னை வணங்கும்படி நான் சொல்லவே இல்லை, என் தாயாரை வணங்கும்படி நான் சொல்லவே இல்லை. நீ எனக்கு என்ன உத்தரவு போட்டியோ அதைத்தான் நான் அந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணேன். ஓ குன்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், அவர்களோடு நான் இருந்தவரை அவர்கள் செய்த செயல்பாடுகளை நான் கண்காணித்தவனாக இருந்தேன். இருந்தவரையிலே ஃபலம்மா தவஃபைதனி, நீ என்னை உன்னளவில் என்னை கைப்பற்றி கொண்ட பொழுது குன்த அன்தர் ரகீப் அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், எல்லாவற்றையும் நீ பார்ப்பவனாக, எல்லாவற்றுக்கும் நீ சாட்சியாளனாக இருக்கிறாய். நான் அப்படி ஒருபோதுமே சொல்லவே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறுத்துருவாங்க. இது 5வது அத்தியாயம் 116, 17 ஆகிய வசனங்களில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அப்போ பாருங்க, ஷிர்க் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஈசா நபியை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வுக்கு இணையாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தால் நபின்னு அல்லாஹ் பார்க்கல, நபியவே விசாரணை கூப்பிட்றான். வாங்க விசாரணை கூப்பிட்றான். அல்ல நீங்கள் தான் சொன்னீங்களா? உங்களை வணங்கும்படி சொன்னீங்களா? உங்கள் தாயாரை வணங்கும்படி சொன்னீங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை என்பதை அல்லாஹ் நன்கறிவான். உலக மக்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்துவதற்காக, வெளிக்காட்டுவதற்காக அல்லாஹ் கூப்பிட்றான். அதிகாரத்தை நிலைநாட்ட யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஷிர்க் விஷயத்தில் இறை தூதராக இருந்தாலும் சரி, அவர் அதற்கு இணங்கி போயிருந்தாலும் விடமாட்டேன் என்பதை நிலைநாட்டுவதற்காக ஈசா நபி அல்லாஹ் கூப்பிட்டு நீங்க தான் சொன்னீங்களான்னு கேட்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? இந்த இணைவிப்பு அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ கருதுவது என்பது இறைவன் ஒருபோதும் ஜீரணித்துக் கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். அதனால தான் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், 19வது அத்தியாயம் 91-92 மிகப்பெரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த இணைவிப்பை பத்தி எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், தக்காது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தகீருல் ஜிபாலு ஹத்தா, வானம் யதஃபத்தர்ன மின்ஹு,
வானம் கீழே விழுந்து விட பார்க்கிறது. அல்லாஹ் சொல்றான், வானமே கீழே இடிஞ்சு விட பார்க்குது. ஓ தன் ஷக்குல் அரும்பு, பூமி பிளந்து விட பார்க்கிறது. ஓ தஹீருல் ஜிபாலு, மலைகள் பெயர்ந்து விட பார்க்கிறது, தூள் தூளாக பெயர்ந்து விட பார்க்கிறது. எதனால? அந்த ரஹ்மானி வலதா, அல்லாஹ்விற்கு இவர்கள் பிள்ளை இருக்கிறார்கள் என்ற சொல்லை கேட்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தன்மையை அவருடைய பிள்ளைக்கும் இருப்பதாக, அல்லாஹ்வுக்கு பிள்ளையே கிடையாது, இவர்களாக பிள்ளை என்று ஒருவரை கற்பனை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய இறைத்தன்மையை அவருடைய பிள்ளைக்கு இருப்பதாக வாதிடுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இந்த செயலை பார்த்து வானம் இடிந்து விழ பார்க்கிறது. அப்ப இணை வைத்தல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. வானமே கீழே இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இவர்கள் இணை கற்பிக்கிறார்கள். பூமி பிளந்து விட பார்க்கிறது இவர்களுடைய இணை வைப்பின் காரணத்தினால். மலைகள் எல்லாம் பெயர்ந்து விட பார்க்கிறது இவர்களுடைய இணை வைப்பின் காரணத்தினால் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த இணை வைப்பை தன்னுடைய கோபத்தை எப்படி பதிவு பண்றான் பாருங்க. நீங்க பண்ற இணை வைப்பு என்ன சாதாரணமானது நினைச்சீங்களா? நான் அமைதியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே நடக்கலன்னு பாக்குறீங்களா? நடக்க தயாரா இருக்கு. வானம் அவ்வளவு கோபத்துல இருக்கு, இடிஞ்சு கீழே விழுந்துரும், மலைகள்லாம் பெயர்ந்து தூள் தூளாக ஆகிவிடும், பூமி பிளந்து விடும். நீ அந்த அளவுக்கு ஒரு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறாய். எனக்கு இணை இருக்கு என்கிறாய். எனக்கு ஈக்குவலாக ஒரு நபரை, ஒரு பொருளை, என்னுடைய படைப்பினத்தை எனக்கு முன்னால கொண்டு வந்து நீ நிறுத்துறாய். இது சாதாரணமான ஒரு தவறு அல்ல என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்வதை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க பாருங்க, 6வது அத்தியாயம் 83வது வசனத்திலிருந்து 88 வரையிலையும் நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பல நபிமார்களுடைய பேர் அல்லாஹ் சொல்றான். இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தீமை குறித்து, ஒரு பாவம் குறித்து இந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்னதே கிடையாது. எந்த அளவுக்கு இறைவன் இந்த இணை வைப்பை வெறுக்கத்தக்க ஒன்றாக, படுடேஞ்சரான ஒன்றாக பார்த்தா இப்படி சொல்லுவாங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். எப்படி சொல்றான்? பல இறை தூதர்களுடைய பேர் எல்லாம் பட்டியல் போடுறான். ஒவ்வொன்றா நீங்க எண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். நூஹ் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் நபி, சுலைமான் நபி, அய்யூப் நபி, யூசுப் நபி, மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், அல்யசா, யூனுஸ், லூத். இத்தனை நபிமார்களுடைய பேர் அல்லாஹ் சொல்றான். ஒரு 18 இறை தூதர்கள் பேர் வருமா? இத்தனை இறை தூதர்களுடைய பேரை சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு பேரை அல்லாஹ் சொல்லிட்டான். நூஹ் நபியில் ஆரம்பிச்சு எல்லாருடைய பேரையும் அல்லாஹ் சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் நம்ம நேர்வழி காட்டிட்டோம், சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிட்டோம். உளவு அஷ்ரகு, இவர்கள் இணை கற்பித்தால், யாரு? இத்தனை இறை தூதர்கள். இவர்கள் இணை கற்பித்தால் லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அமல்கள் அனைத்தையும் நாம் அழித்து விடுவோம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. சாதாரண நபர்களா? தௌஹீதுக்காகவே பாடுபட்டவன், 950 வருஷம் இந்த கொள்கைக்காக தௌஹீதுக்காகவே தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்த நூஹ் நபி, அவர் பேர் அல்லாஹ் சொல்றான். தௌஹீதுக்காக தம்முடைய குடும்பத்தை இழந்தவர், தம்முடைய தந்தை எதிர்த்தவர் இப்ராஹிம் நபியினுடைய பேர் அல்லாஹ் சொல்றான். அப்போ நூஹ் நபி, இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில், யாக்கூப், தாவூது, சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், அல்யசா, யூனுஸ், லூத், இத்தனை இறைத்தூதருடைய பேரை அல்லாஹ் சொல்லி இவர்கள் இணை கற்பித்தாலும் அல்லாஹ் உளவு அஷ்ரகு, இவர்கள் இணை கற்பித்தாலும் விடமாட்டனாம். லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அமல்களை எல்லாம் நான் அழித்தே விடுவேன். இப்ராஹிம்னு பார்க்க மாட்டேன், நூஹ்னு பார்க்க மாட்டேன், மூசான்னு பார்க்க மாட்டேன், ஈசான்னு பார்க்க மாட்டேங்கிற அல்லாஹ். அப்ப அல்லாஹ் இந்த இணை வைப்பை எவ்வளவு டேஞ்சரா பார்க்கறாங்கிறது விளங்குதா? அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல நீங்க பாருங்க சட்டங்கள் சொல்றான் நமக்கு. இணை வைப்பு இருந்துச்சுன்னு வைங்க, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாதுட்டான். இணை வைப்பு உள்ள ஆணா கல்யாணம் பண்ணாத, இணை வைப்பு உள்ள பெண்ணா கல்யாணம் பண்ணாத. 2வது அத்தியாயம் 221வது வசனம். ஒரு இணை வைப்பில் இருந்து அவருக்காக இந்த உலகத்துல நேர்வழி கேட்டு துவா செய்யலாம், உலகத்தின் செல்வங்களை கேட்டு துவா செய்யலாம், பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்வதற்கு அனுமதி இல்லை. அவங்க இணை வைப்பில் இருக்கிற வரை யாரா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும், உற்ற நண்பர்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் இணை வைப்பில் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். 9வது அத்தியாயம் 113வது வசனம். அதே மாதிரி இணை வைப்பில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணக்கூடாதுங்கிறான். 9வது அத்தியாயம் 17வது வசனம். பாருங்க எவ்வளோ விஷயத்தில் அல்லாஹ் சட்டம் சொல்கிறான். கல்யாணம் பண்ணாது, சொத்துல பங்கு கொடுக்காத, பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ண அனுமதிக்காத, அவனுக்கு பாவ மன்னிப்பு கேட்காத, ஜனாசா தொழுகையில் கூட பங்கெடுக்க முடியாத. இணை வைப்பிலே ஒருவர் மரணித்து விடுவார். ஆனால் ஒரு முஸ்லீமுக்காவணி நம்ம கடைசியாக செய்கிறது என்ன? அவருடைய ஜனாசா தொழுகையில் போய் பங்கெடுத்து
அவருக்கு வேண்டி துவா கேட்குறது, யாரெல்லாம் இவருடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு துவா கேட்குறது, அதை கூட இப்போ செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்ட்டு அல்ல. இணை வைப்பில் இருந்தால் பாவ மன்னிப்பு கேட்க இயலாது. ஜனாசா தொழுகை தொழ முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அழுதார்கள். அழுத நிலையில் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரை ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாயாருக்காக பாவ மன்னிப்பு கேட்க நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி தரல, அல்லாஹ் அனுமதி மறுத்துட்டான். அதே வேளை என் தாயாரை கபரை ஜியாரத் செய்வதற்காக சந்திப்பதற்காக நான் அனுமதி கேட்டேன், அதற்கு மாத்திரமே அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான். கபரை போய் சந்திச்சுட்டு வாங்க, பொதுமையவாடி கபரை போய் சந்திச்சுட்டு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. பாவ மன்னிப்புக்கு அனுமதி இல்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் இணை வைப்பில் மரணித்த காரணத்தினால். அப்போ அதை நினைச்சு அழுகுறாங்க, பாவ மன்னிப்பு கேட்க முடியலையே அப்படின்னு நினைச்சு, தன்னுடைய தாயாருக்காக பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ் அனுமதி கொடுக்கலையே, கேட்க முடியலையே என்று நினைச்சு அழுகிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு இணை வைத்தல், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த தீமை என்பது, அந்த பாவம் என்பது ரொம்ப டேஞ்சரானது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தடுத்துரும். அல்லாஹ்ட்டிருந்து நமக்கு வழங்கப்படுற இறைவனுடைய அருள் என்ன? மன்னிப்பு தானே. அல்லாஹ் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கணுங்கிறத நம்ம எல்லோருமே விரும்புகிறோமா இல்லையே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னதி யௌமுல் இஸ்னைன் வ யௌமுல் ஹமீஸ். ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் 2 நாளும் அல்லாஹ்வினுடைய சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. ரமலானில் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுதுன்னு ஹதீஸ் இருக்குல்ல, அப்படின்னா எப்படி நம்ம விளக்குறோம்? அல்லாஹ்வுடைய அருள் வாசல், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. ஆரம்ப காலத்தில் சொல்லுவாங்க, ரமலானில் யாரும் மௌத்தா போயிட்டா சொர்க்கம்ன்றுவாங்க. ரமலானில் யாரும் மௌத்தா போயிட்டாங்கன்னா டைரெக்டாக சொர்க்கம் தான் போகிறாங்க. ஏன்? அதான் அல்லாஹ் நரகத்தின் வாசல் இழுத்து மூடிட்டானே. நரக வாசல் கேட்டு மூடி இருக்கு, சொர்க்க வாசல் மட்டும் தான் திறந்துருக்கு. அப்போ ரமலானில் மௌத்தா போனால் பாவம் எங்கே தான் போவாங்க? சொர்க்கத்துக்கு தானே போயாகணும் அப்படிங்குவாங்க. அல்லாஹ் ரமலானில் சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைக்கிறான்னா சொர்க்கம் போவதற்குரிய அத்தனை வழிவகைகள் இந்த மாதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ரமலான் மாதத்தை ஒரு அடியான் சரியான முறையில் பயன்படுத்தினால் அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான மன்னிப்பை பெற இயலும், சொர்க்கத்துக்கே போயிடலாம். அந்த அளவிற்கு நிறைய வாய்ப்புகள் ரமலானில் ஒரு அடியானுக்கு வழங்கப்படுகிறது. நோன்பு வழங்கப்படுகிறது, இரவு தொழுகை வழங்கப்படுகிறது, ஏத்திகாஃப் இருக்கு, லைலத்துல் கத்ர் இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இந்த ரமலானில் அல்லாஹ் கொடுத்த காரணத்தினாலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவது எளிது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் 2 நாள் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பின் வாசலை திறக்கிறான். அடியார்கள்லாம் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். மலக்குமார்கிட்ட அல்லாஹ் சொல்லிடுவான், என்னுடைய அடியார்கள் அனைவருக்கும் மன்னிப்பு. ஃபயுகுஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதே, இதுதான் கவனிக்கணும், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதே ஒவ்வொரு அடியானுக்கும் மன்னிப்பு வழங்கப்படும். அல்லாஹ் சொல்லிடுவானா, என் அடியார்கள் யாரெல்லாம் எனக்கு இணை கற்பிக்கலையோ, ஷிர்க் யார்கிட்ட இல்லையோ, அவங்க எல்லாத்துக்கும் மன்னிப்பு எழுதிருங்க, மன்னிப்பு கொடுங்க அப்படின்ட்டுவானா. அப்போ மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல சொல்லுவாங்களாம், இவங்கெல்லாம் ஷிர்க் வைக்கல, ஆனால் இந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரே சண்டையாக இருக்குது, பஞ்சாயத்தாக இருக்குது. மலக்குமார்கள் பாரு, நம்ம பஞ்சாயத்து எங்கே வரையும் போகுது, போய் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களாம், இல்லா ரஜுலன் கானத்து பைனஹு ஓ பைன அஹிஹி ஷஹ்னாவும், இன்னாருக்கும் இன்னாருக்கும் இடையில் பகைமை இருக்கிறது, 2 பேரும் பகையில் இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, ஒன்னாத்தான் வர்றாங்க பேசுறது இல்லை, ஒன்னாத்தான் போகிறாங்க பேசிக்க மாட்டேங்கிறாங்க, டீ கடையிலேயே ஒன்னாத்தான் நிற்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க, 2 பேருக்கு மத்தியில் ஏதோ பகைமை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லிடுவானா, அப்படியா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, பேசுறது இல்லையா, ஒழுங்கா பகைமை இருக்கா, அந்த 2 பேரும் ஃபைலை பெண்டிங்கில் போடுங்கன்றுவானா. அந்திரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஹாதைனி இந்த 2 பேருக்கும் கொஞ்சம் அந்த ஃபைலை பெண்டிங் போடுங்க, ஹத்தா இஸ்தலிஹா 2 பேரும் சமாதானம் ஆகுறார்களா என்று பார்ப்போம். 3 முறை சொல்லுவானா, அந்திரு ஹாதைனி இந்த 2 பேரும் மட்டும் பெண்டிங்கில் வைங்க, ஹத்தா இஸ்தலிஹா 2 பேரும் சமாதானம் ஆகிறார்களா என்று பார்ப்போம் என்று 3 முறை சொல்லப்பட்டு விடுகிறது. அப்போ இது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இது நமக்கு சொல்லப்படுற செய்தி என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் திங்கள் வாரத்தில் 2 நாள் எல்லோருக்கும் மன்னிப்பு. 2 நிபந்தனை. ஒன்று என்ன? பகம் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட முறையில் 2 நபர்களுக்கு பகம் இருக்கக்கூடாது. பகம் இருந்தால் அந்த ஃபைல் பெண்டிங், அவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. அல்ல மன்னிப்புன்னு சொல்லும்போதே முதல் விஷயம், முதல் தகுதி என்ன? லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை, எனக்கு இணை கற்பிக்காத அடியான தேர்வு பண்ணு, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வாரத்திற்கு 2 முறை நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு இணை வைப்பு இல்லாமல் இருந்தால்தான் நமக்கு கிடைக்கும். இணை வைப்பு நம்மிடத்தில் இருக்குமே ஆனால், ஏதேனும் ஒரு விதத்தில் சொல்லாலோ செயலாலோ நம்பிக்கையினாலேயோ அல்லது நம்முடைய இன்ன செயல்பாடுகளின் காரணத்தினாலேயோ ஷிர்க் என்கிற ஒன்று நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் இந்த மன்னிப்பை நம்மளால் பெற முடியாமல் போயிடும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை இழந்த துர்பாக்கியவான்களாக மாறிடுவோம். இப்படி இணை வைப்பு குறித்து அதனுடைய விளைவுகள் குறித்து ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துவிட்டு இணை வைத்தல்னா என்ன,
அது எப்படி முஸ்லிம்கள்ட்ட எந்தெந்த வடிவத்தில் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் விலாவரியாக தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.